என் தம்பி என்னடி பருத்தி கட்டல பஞ்சு உடைச்சவ மாதிரியே வந்திருக்கான். என் தொம்பி பொண்டாட்டி என்னன்னா நாத்து பறிச்ச விட நண்டு கடிச்சவ மாதிரியே வராளே. தெரியலையே பாட்டி. மீனாட்சி ஏதாவது பத்த வச்சிருப்பாளோ என்னன்னு பாக்கலாம். வா பாட்டி. இனியா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க இனியா? உனக்கு இந்த வீட்டு மகாராணின்னு நினைப்பா? வெரி குட் அண்ணி, வெளுத்து வாங்குங்க. ஏய், முதல்ல விஷயத்த சொல்லு, அப்புறம் இந்த வீட்டோட மகாராணியா இல்லையான்னு சொல்றேன். 1000 தான் இருந்தாலும் இனியா இந்த வீட்டுக்கு மருமகளாக போறவன். கொஞ்சம் பார்த்து பேசு. என்ன இது? என்னது இது? வீட்ல கரண்ட கட் பண்ணிருக்க, வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிருக்க, என்னன்னு போய் பார்த்தா ஃபியூஸ் கேரியரே புடிங்கிருக்க, கான்டாக்ட் மீனாட்சின்னு எழுதி ஒட்டியிருக்க. என்ன இதெல்லாம்? வசு, என்னது? வீட்ல கரண்ட் கட்டே இருக்கா? ஏய் வசு, கான்டாக்ட் மீனாட்சின்னு எழுதிருந்தா நீ மீனாட்சியை தான் கேட்கணும். அதை விட்டு என்கிட்ட எதுக்கு சண்டைக்கு வர? இத பாரு, இத மீனாட்சி கண்டிப்பா செஞ்சிருக்கவே மாட்டா. இப்படி ஒரு கேவலமான வேலைய அவ பார்க்கவே மாட்டா. அத நான் தான் எழுதினேன். அந்த வேலைய பண்ணது நான் தான். பேசுறா பாரு பேச்சு நல்ல நீட்டி முழக்கி. பாடையில போனவன் ஜாடையில பேசினானா, பக்கத்துல நிக்கிறவன் மேடையில பேசினானா? அந்த கதையால இருக்கு இவ கதை. நான் கொலை வெறியில இருக்கேன். யாராவது தேவையில்லாம குறுக்க பேசுனீங்க, அவ்வளவுதான், நான் விட்டுருவேன். பாட்டி, அவ உங்களதான் சொல்றா. அவ இருக்கிற ஆத்திரத்துக்கு செஞ்சாலும் செய்வான். கொஞ்சம் அமைதியா இரு. மீனாட்சி, எதுக்கு மீனாட்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற? ஈபியை நான் தான் கட் பண்ணேன், வாட்டர் லைனையும் கட் பண்ணேன், ஃபியூஸ் கேரியரையும் புடுங்கினேன். நான் தான் அந்த நோட்டையும் எழுதி வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. என்ன வசு, நான் சொல்றது காதுல விழல? நான் தான் எழுதி ஓட்டினேன். மீனாட்சி, நீயா நீயா இதெல்லாம் பண்ண? என்ன மீனாட்சி, என்ன நினைப்புல இதெல்லாம் பண்ண? நீங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்காம ஓசியில குடியிருக்கீங்கன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஏய், என்னடி பண்றா? தெரியலையே. ஐயய்ய, என்ன மீனாட்சி நீ எங்களை என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? கேட்டு இருந்தா நாங்க ஒரு 5 10 கொடுத்துருப்போம்ல. சேம் சைடுல கோல் போடாத. மீனாட்சி நமக்காக தான் ஏதோ டிராமா பண்றா. ஓஹோ, அப்படி போகுதா கதை? என்ன மீனாட்சி, புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதுக்கு வசுதான் முக்கியமான காரணம். கொஞ்சம் நன்றியோட பேசு. மாமா, அத பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நான் நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்றேன். வசு, அவுட் ஹவுஸ்ல நீ மட்டும் இல்ல, மொத்தம் 3 பேர் இருக்கீங்க. அவ்ளோ வசதியோட இருக்கிற வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கொடுக்கறீங்க? தண்ணிக்கு எவ்வளவு கொடுக்கறீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கொடுக்கறீங்க? 0. ஒரு பைசா கொடுக்கறது இல்ல. இலவசமா தங்கறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா? அதானே தர்ம சத்திரமா இது? பாட்டி, இப்பதானே வசு திட்டினா. ஆமா, அது இல்ல தம்பி. நியாயம் தர்மம்னு வரும்போது என் வாய் நமனமனமான்னு ஏதாவது சொல்லும் தம்பி. மூக்குக்கு மூக்கு நாங்க இருப்போம்ல, நாக்குக்கு ஏதாவது போட முடியுமா? மீனாட்சி, எதுக்கு இப்படி சத்திரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. வசு மேடம் நம்ம வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க இங்க தங்கறதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. மீனாட்சி, இது நீயா பேசுற மாதிரி தெரியல, யாரோ உன்னை தூண்டி விட்டு பேச வைக்கிற மாதிரி தெரியுது. சொல்லு மீனாட்சி, உன்னை தூண்டி விட்டது யாரு? திடீர்னு இப்படி ஒரு புது பிரச்சனையை கலப்புறியே, உனக்கு பின்னாடி யார் இருக்கா? என்னடி வாளு சிபிஐ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? கொஞ்சம் நகர்ந்து நில்லுடி. பின்னாடி இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாரு. இப்ப அவ பின்னாடி நம்ம தானடி நிக்கிறோம். ஐயோ பாட்டி, அது அந்த பின்னாடி இல்ல, வேற பின்னாடி. ஓஹோ, அப்படியா?
என்ன பாட்டி அர்ஜுன் மிரட்டுறத பார்த்தா மீனாட்சி உண்மையை சொல்லிடுவாளோ? நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு, பார்க்கலாம். மாமா, நான் என்ன சின்ன குழந்தையா? என்னை யாரும் தூண்டி விடல. நான் சுயமா தான் பேசுறேன். பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதனால தான் நான் பேசுறேன். வாடகையே கொடுக்காம இவ குடும்பத்தோட இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் மாமா? இத பாரு மீனாட்சி, என்னோட லிமிட் எனக்கு தெரியும். என்னோட விருப்பமே இல்லாம நடந்த விஷயம் இது. இதெல்லாம் கேட்க உனக்கு தகுதி இல்ல. உனக்கு இதுல எந்த உரிமையும் இல்ல. இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. என்னது உரிமை எனக்கு இல்லையா? உரிமைய பத்திலாம் நீ பேசக்கூடாது. இங்க தங்கறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை இல்ல, ஆனா எனக்கு கேக்குறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நான் இந்த வீட்டோட மருமக. மீனாட்சி, நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு காரணமே வசு மேடம் தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஓ அப்படியா? ஒருவேளை இந்த வீட்ல அவங்க நிரந்தரமா டேரா போடுறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னவோ. ஐயோ வசு, என்னது இது? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. வந்துட்டா ரோஷக்காரி. நித்தம் ஒரு புடவை கட்டுறா. புருஷன் வாங்கின கடனை கட்டுறதுக்கு இவளுக்கு துப்பு இல்ல. வசு, வாமா போயிடலாம். இனிமே நாம இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. அப்பா இத பாருங்க, நம்மள கேள்வி கேட்கறதுக்கு மீனாட்சிக்கு எந்த உரிமையும் இல்ல. நாம ஏன்பா வீட்டை விட்டு போகணும்? மேடம் ஊர்ல இருந்து வரட்டும், அவங்க சொல்லட்டும். இல்லன்னா இந்த வீட்டுக்கு முக்கியமானவரு அர்ஜுன் சார் சொல்லட்டும். அதை விட்டுட்டு மீனாட்சி சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாதுப்பா. ஐயோ மீனாட்சி, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. டேய் ஆனந்த், மீனாட்சி கிட்ட உள்ள போ. சரிங்கண்ணா, வா மீனாட்சி போலாம். ஆனந்த், நீங்க இதுல தலையிடக்கூடாது. நான் இந்த வீட்டோட மருமக. ஆபீஸ்ல வீட்ல எல்லாத்துலயுமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி நான் வீட்ல வேலை பாக்குறேன். வசு என்ன ஆபீஸ்ல ஓசிலியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பாக்குறாங்க. நல்ல பாயிண்ட் தான், நல்ல பாயிண்ட் தான். ஏங்க அவ கேக்குறதும் கரெக்ட் தானே? அதான் சம்பளத்தை கை நிறைய வாங்குறல்ல, வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அம்மா, நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? உங்க பேச்சு இங்க யாரும் கேட்க தயாரா இல்ல. ஆமா, இங்க பேசாம நான் என்ன சட்டசபையிலயா போய் பேச முடியும்? உட்காரத்துக்கு இடம் கொடுத்தா அப்படியே பறக்கிறதுக்கு ஃபிளைட்டே கேப்பீங்கல்ல நீங்க. நீ முதல்ல போய் உன் கைய கழுவிட்டு வா. என்னமா அழைச்சிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து நிக்கிற மாதிரி 2 பேர் அப்படியே வந்து நிக்கிறீங்க. பாட்டி, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. சரிம்மா சரிம்மா, நீ பேசுமா. ஏன் இப்ப நீ வாடகை கொடுத்தா என்ன? இப்ப கூட 10 லட்சம் ரிவார்டு வாங்கினல்ல, அப்புறமா வாடகை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? புடிச்சல்ல. குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதானே? மீனாட்சி, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. வசுந்தராவை காலி பண்ண சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வசுவ மட்டும் இல்ல, உன்னையும் இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீயே ஒரு தண்ட சோறு பேச வந்துட்ட. நீ எதுக்கு இந்த வீட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. இது இந்த வீட்டு மருமகளுக்கும் இந்த வீட்ல வேலைக்காரியா இருக்கிறவளுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. இதுல நீ மட்டும் இல்ல, வேற யாரும் தலையிடுறதுக்கு உரிமையே கிடையாது. ஐயோ, என்ன வசு இது? வேலைக்காரி அது இதுன்னு பேசுறாங்களே. ஏய், நீ ஒரு வேலைக்காரி தானடி? இல்லம்மா, அது வந்து அவ நல்லா நல்லா வேலை பார்த்து குடுக்கறால, அந்த அர்த்தத்துல சொன்னேன். அம்மா நீ அலட்டிக்காம இருமா. இது பாரு மீனாட்சி, மருமகங்கிறதுலயே எல்லா உரிமையும் உனக்கு வந்துராது. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. எங்க நீ சொன்ன அதே வார்த்தைய நான் திரும்ப உன்கிட்டயே கேக்குறேன். இந்த வீட்டு மருமகன்னு சொல்றியே, இந்த வீட்டு மக, அதான் அர்ஜுன் சார என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லு பாப்போம். ஏன் அவர் என்ன சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க மாமா. ஸ்டாப் இட். மீனாட்சி, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? இந்த பாரு மீனாட்சி, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத. வீட்ல அம்மா இல்லாத நேரம் பார்த்து இப்படிலாம் நீ பேசவே கூடாது. ஆமா, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கரெக்டா சொன்னீங்கண்ணா. வசுந்தராவோட சம்பளத்துல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் புடிச்சிட்டு தான் தரோம். இது தெரியுமா உனக்கு? நீ பாட்டு ஏதோ பேசிக்கிட்டே போற. பாருங்க மாமா, என்ன தண்ட சோறுன்னு சொல்றா. நட்சத்திரா, நீ பேசாம ஒரு ரூமுக்கு போ. தேவையில்லாம குறுக்க பேசிக்கிட்டு. ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையா? வா உள்ள.
பாரு மீனாட்சி, இந்த பிரச்சனையை தொட விட்டுடு. இனிமே அவகிட்ட வாடகை, கரண்ட் பில் அதை பத்திலாம் பேசாத. போய் முதல்ல அந்த ஃபீஸ் கேரக்டர் வந்து மாட்டி விடு. இல்ல மாமா, இந்த பிரச்சனை மீனாட்சி, சொல்லிக்கிட்டே இருக்கேன் நானு, கேட்கவே மாட்டியா? ஃபர்ஸ்ட் ஃபீஸ் கேரக்டர் எடுத்துட்டு போய் போட்டு வா. இவன் ஒருத்தன் எல்லாரும் வாயும் மூடிக்கிட்டு இருக்கான். சாரி வசு மேடம், மீனாட்சி பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அம்மா வந்ததும் நிச்சயமா நான் அவங்க கிட்ட இதை சொல்லுவேன். மீனாட்சியை கண்டிப்பா கண்டிக்க சொல்வேன். இந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் வசு மேடம். வாங்க பாட்டி. வா வா வா. ஆடி. அர்ஜுன் சார், நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க? இது வரைக்கும் என் சம்பளத்துல பிஎஃப் தவிர வேற எதுக்குமே பிடிச்சது இல்லையே. இனிமே மாசம் மாசம் வாடகை கொடுக்க பாக்குறோம். முடியலன்னா வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடுறோம். அவ்வளவுதானே சார்? வசு, சாரி வசு. எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவுல நாம் இருக்கோம். உன் ஹெல்த் கண்டிஷன் கூட புரியாம மீனாட்சி இந்த மாதிரி பேசிட்டு போறா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. மீனாட்சி சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அர்ஜுன் சார், என்ன சார் நீங்க போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வரேன் சார். வசு, இன்னைக்கு நடந்தது ரொம்ப அசிங்கம். இனிமேலும் நாம இங்க இருக்க வேண்டாம் வசு. வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம். ஆமா வசு, எனக்கும் அப்படிதான் தோணுது. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா. கையால் ஆகாதவனா இருக்கணும்னு எனக்கு தோணுதுமா. இது பாருங்கப்பா, இதையெல்லாம் நாம மனசுல வச்சுக்க கூடாது. நாம இங்க தங்கி இருக்கிறது எனக்கே சில நேரங்கள்ல ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்தது திட்டம் போட்டு என்னை இந்த வீட்ல இருந்து கிளப்புறதுக்கான முயற்சிமா. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இங்க இருக்கிற வரைக்கும் சில பேரோட நோக்கம் நிறைவேறாது. என்ன அப்புறப்படுத்திட்டா ஈஸியா அவங்க நினைச்சதை சாதிச்சிடலாம். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வசு, எனக்கு எல்லாமே புரியுதுமா. சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. வசு, நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற. ஆனா அவங்க கெடுதல் மட்டும்தான் வசு நினைக்கிறாங்க. யாரையும் தயவு செஞ்சு நம்பாத வசு. மா, நான் என்ன சின்ன குழந்தையாமா? என்ன நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். வசு, நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா. ஆனா அப்பா, நான் தான் சொல்றேன்ல, மறுபடியும் மறுபடியும் எதுக்கு என்ன நினைச்சு வருத்தப்படுறீங்க? நான் இந்த ஃபியூஸை மாட்டிடுறேன், நீங்க உள்ள போங்க. சரிம்மா. சரி. ஆனந்த், என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? மீனாட்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை போய் எதிரி மாதிரி நினைச்சிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னால தாங்கிக்கவே முடியல. நீ ஆனந்த், அவ சின்ன பொண்ணு, விவரம் பத்தாது. அவளெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப பெருந்தன்மையா பேசுறோம்னு நினைச்சிட்டு அவளுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவ பேசினதுக்கு எனக்கு அவளை அப்படியே ஓங்கி அரையணும் போல தோணுச்சு. ஆனந்த், எதுக்கு கோவப்படுறீங்க? எல்லாமே சரியாயிடும். இல்ல நீ, என்னால இதை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியல. எனக்காக, எங்க காதலுக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க. நாங்க ஒண்ணு சேர்றதுக்கும் நீங்க தான் நீ காரணமே.